என் பேர் வந்து முருகேசனுங்க. முருகன் சொல்லி சொன்னா இங்க எல்லாருக்குமே மார்க்கெட்ல தெரியும். என்னுடைய கம்பெனி பேர் பார்த்தீங்கன்னா ஓல்டு செட்டிநாடு கிராஃப்டர்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த பழைய காலத்து பொருட்கள் எல்லாம் நாங்கள் வாங்கி ஒரு 25லேருந்து ஒரு 30 ஆண்டு காலமாக அந்த தொழில் செய்கிறோங்க. எங்கள் கடையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் செக்கோஸ்லோவேக்கியா, டோரியா, ஸ்வீடன் போன்ற நாட்டிலேருந்து வந்த எனாமல் பொருட்கள், பர்மாலேருந்து வந்த மறவைகள்னு சொல்லக்கூடிய பழுக்காத்தட்டுன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி உள்ள மறவைகள், ஜெர்மனியிலேருந்து வந்த கண்ணாடி பொருட்கள், கலைப்பொருட்களா இது எல்லாமே வந்து வீட்டுக்கு ஆசை ஆசையாக நகரத்தார்கள் முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த மிக அருகாமையே இந்த சிலோன் இருந்துச்சுங்க. அந்த சிலோன்ல பாத்தீங்கன்னா உலக சந்தை வந்ததா சொல்றாங்க. வேர்ல்டு மார்க்கெட் அங்க இருந்ததுனால எல்லாருமே சில நல்ல அரிய பொருட்களை வாங்கி அங்க உலக சந்தையில இருந்து வாங்கிட்டு வந்து இந்த நகரத்தார்கள் இங்க நிறைய சேர்த்து வச்சிருந்தாங்க. அவங்க இன்னதான் கிடையாது, அவங்களுக்கு தேவையான எல்லா பொருளையும் தரம் பார்த்து மரம், கண்ணாடி, பீங்கான், போர்ஸ்லின்னு சொல்லக்கூடிய பொம்மைகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தகர டின்னா இருந்தாலும் சரி, தஞ்சாவூர் படமா இருந்தாலும் சரி, அனைத்துலையும் அவங்க ஒரு சுத்தமான நேர்த்தியான வேலைப்பாடு இருக்கான்னு பார்த்து அவங்களுடைய வெறும் ₹1 இருந்தாலும் சரி, ₹1000 இருந்தாலும் சரி, அந்த காலத்துல ஒரு 5 முறை 6 முறை செக் பண்ணி தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இவங்க அந்த காவேரி பூம்பட்டினத்துல மிகப்பெரிய ஆழிப்பேரலை வந்துச்சுங்க. அந்த ஆழிப்பேரலை வந்த காலத்துக்கு பிறகு மேடான பகுதி எதுவுமே தேர்ந்தெடுத்து இந்த சிவகங்கை மாவட்டத்துக்கு இந்த செட்டிநாட்டுக்கு நகர்த்தார்கள்லாம் குடியேறி வந்தாங்க. அப்படி வரும்பொழுது பார்த்தீங்கன்னா இனிமே நம்ம தேடி வச்ச பொருட்கள் எதுவுமே இந்த மாதிரி அடுத்த சந்ததிக்கு இல்லாமல் போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ரொம்ப பார்த்து முதலீடு பண்ணினாங்க. இவங்களுக்கு பெரும்பகுதி வந்து தன வணிகம்னு சொல்லக்கூடிய லேவாதேவின்னு சொல்லக்கூடிய வட்டிக்கு கொடுத்து வாங்குறது தான் இவங்களுக்கு தொழில். பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் பர்மா, மலேசியா, சிங்கப்பூர், சையோன் இவங்க இல்லாத நாடே கிடையாது. பெரும்பகுதியான நாட்களில் இவங்க கொலம்பஸ் கண்டுபிடிக்காத நாட்டில் கூட இவங்க போய் இந்த வட்டி தொழிலை மிக சிறப்பாகவே நடத்தியிருக்காங்க. அப்படி நடத்தி வந்ததன் பெருமையால கிடைச்சது இந்த அரிய பொருட்கள். பார்த்தீங்கன்னா இட்டாலியிலிருந்து எடுத்த மார்பிள், ஜெர்மனிலேருந்து எடுத்த கண்ணாடி, செக்கோஸ்லோவியா எனாமல், அப்படி சொல்லக்கூடிய ஒவ்வொரு நாட்டிலையும் சிறப்பு. இந்த பர்மா தேக்குங்கிறது மிகவும் அதிகமான செட்டியார்கள் ஒரு காலத்தில் பர்மாலேயே இது தனவணிகம் செய்கிறதுக்காக அங்கே இருந்தாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இங்கே கருவ மரம் எப்படி அண்ணாத்துறை கொண்டு வந்து போட்டார, பிறகு காமராஜர் போட்டாரா, அந்த மாதிரி அங்கே பர்மா தேக்கு மிக எளிதாகவே மிகவும் தரமான குவாலிட்டியில் நல்லா விளைஞ்சிருக்குங்க. அது அந்த நாட்டவருக்கும் அந்நிய நாட்டவருக்கும் இதோட சிறப்பு தெரிஞ்சிச்சோ இல்லையோ, நம்ம நகரத்தாருக்கு முழுமையாகவே தெரிஞ்சுக்குங்க. இது தெரிஞ்சதன் விளைவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கெல்லாம் எத்தனையோ டிரான்ஸ்போர்ட் வருதுங்க. அன்னைக்கெல்லாம் அப்படி கிடையாதுங்க. பர்மாலேருந்து இந்த மரத்தை வெட்டி மிகப்பெரிய தடியாக வெட்டி இன்னைக்கெல்லாம் செயினில் பிளாக் பண்ணி கொண்டாடுறாங்க. அன்னைக்கெல்லாம் வந்து இந்த தென்மேற்கு பருவமழை, வடமேற்கு பருவமழைன்னு சொல்கிற மாதிரி பர்மாவில் மரத்தை வெட்டி கடலில் போட்டால் காரைக்குடிக்கு மிக அருகாமையாக இருக்கிற தொண்டிக்கு எந்த ஒரு மனிதனுடைய உதவியும் இல்லாம இயற்கையாகவே கடல் நீரோட்டம் காரணமா அந்த ஆர்பருக்கு வந்துடும் மரம். அந்த மரத்துல பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்சியல் இருக்கும். ஆனா முனா காணா ஈனா தானான்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்ப கருப்பன் செட்டியார் மையம் முருகப்ப செட்டியார் மையம் அண்ணாமலை செட்டியார்னு இருக்கும். காணா மூணு ஆனாங்கிற விலாசத்தோட அவங்களுடைய 4 சந்ததியோட தகப்பனவருடைய விலாசத்தை போட்டா இங்க அவங்கவுங்க வந்து எடுத்து இந்த செட்டிநாட்டில் எந்த ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் இயந்திரங்களே இல்லாமல் இன்னைக்கு தான் எல்லாத்துக்குமே இயந்திரங்கள் வந்துருக்குங்க. இவங்க பிரெஞ்சு கலைன்னு பெருமையாக பேசுகிறாங்க, தாஜ்மஹால்னு பெருமையாக பேசுகிறாங்க. அவங்க பேசுகிற எல்லா கலைஞர்களும் இங்கே வந்து இந்த செட்டிநாட்டு கலையை தெரிஞ்சுக்கிறதுக்காகவே வெள்ளக்காரங்களாம் ரொம்ப வியந்து வர்றாங்க. அவங்க ஒரு நாட்டில் இந்த நாட்டை பிடிச்சிருந்தா கூட அவங்க கலையை விட இந்த கலை மிக சிறப்பாகவே நகரத்தார்கள் நேர்த்தியாக வேலை செஞ்சுருக்காங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த கொத்தனார்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு செவரு எழுப்பினார்னா 12 அடி செவரில் தூக்கி கொண்டு விட்டார்னா 1 அடி வித்தியாசம் ஆகுது. இவங்க கட்டின செவரு எல்லாமே 3 அடி அகலம் வச்சு 2 அடி அகலம் வச்சு 2 அடி அகலம் வச்சு 25 அடிக்கு எழுப்புனா கூட பெரிய பெரிய கோயில் மதில் சுவர்லாம் இன்னைக்கு தூக்கி கொண்டு விட்டாலும் அப்படி சுத்தமாக இருக்கு. அப்படிங்க அன்னைக்கு வேலை பார்த்த அந்த ஆசாரியார்களும் சரி, கொத்தனார்களும் சரி, சம்பளத்துக்கு பண நோக்கத்தோட இவங்க வேலை செய்யலை. தான் செய்த வேலையில ஒரு தெய்வம் இருக்கணும், தான் முருகன் யாரு, பிள்ளையார் யாரு, சிவன் யாருன்னு வடிவமைக்கக்கூடிய சக்தியை பிரம்மா கொடுத்துருக்காரு அப்படிங்கிறதோட அந்த தெய்வ பக்தியோட வேலை செஞ்சாங்க. அவங்க வேலை செஞ்சதின் விளைவா இன்னைக்கு செட்டிநாட்டில் அரண்மனைங்கிறது ஒரு ஊர்ல ஒன்னா தான் இருக்கும். இன்னைக்கு செட்டிநாட்டில் எந்த ஊருக்கு போனாலும்
திரும்பிய திசைங்க அரண்மனையா இருக்கும். பளிங்கு கற்களால் மாட மாளிகைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஜப்பான்னு சொல்லக்கூடிய அந்த போர்ஷன் டைல்ஸ்லையும் அந்த பெயிண்டிங் வேலைப்பாடுலையும் சீலிங்லையும் 6 வேளை உணவு இல்லாதவன் கூட அரை வேளை பசி பொறுக்காதவன் 6 வேளை உணவு இல்லைன்னாலும் அந்த வீட்டோட அழகை பார்த்துக்கிட்டு திண்ணையில் உட்காந்து படுத்திருந்தா அவருக்கு அதுவே நிம்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு மிக அருமையாக இருக்குங்க. அவ்வளவு அருமையாக நேர்த்தியாக செய்திருக்காங்க. இன்னைக்கு என் நாட்டவரும் இந்நாட்டில் வந்து எல்லாத்தையும் மிக அழகாகவே இங்கே உள்ள சிறப்பையெல்லாம் பார்த்து அதில் உள்ள சிறப்பு எப்படி செய்யப்பட்டிருக்கு. இந்த முட்டை பாலிஷ்ங்கிறது வந்து இன்னைக்கு எத்தனையோ பெயிண்ட் கண்டுபிடிச்சிட்டாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சுவரில் பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு, முட்டை, கருப்பட்டி இதெல்லாம் மிகப்பெரிய பக்குவம் செய்து அரைச்சி இந்த சுவர்கள்லாம் எழுப்பியிருக்காங்க. இதை இப்போ திருப்பி செய்கிறதுக்கு எவ்வளவுதான் ஆங்கிலம் படிச்சுட்டு அனைத்து மொழிகளும் படித்து பெரிய படித்தவங்க வந்து பார்த்தாலும் இந்த வேலை செய்ய முடியாதுன்னு அவங்களே சொல்லிட்டு போகிறாங்க. இன்னைக்கு உலகத்துல மிகப்பெரிய காலேஜ் எங்கே இன்ஜினியரிங் இருக்கோ அங்கே படிச்சுட்டு வந்தவங்க கூட அந்த குழந்தைங்க கூட இங்கே வந்து இந்த நாட்டோட சிறப்பையும் இந்த கட்டிடக்கலையையும் மிக போற்றி பாராட்டிட்டு இப்படிலாம் இயந்திரம் எல்லாமே செய்ய முடியுமான்னு சவாலாக பார்த்துட்டு போகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இந்த மர சிற்பங்கள்லாம் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி ஆசாரியர்களை வச்சு அவங்களுக்கு எந்த சம்பளமுமே அந்த காலத்தில் கொடுக்க கிடையாதுங்க. அவங்களுக்கு அவங்க வாழ்வாதாரம் ஜீவாதாரம் அதுக்காக மட்டுமே அவங்க வேலை செஞ்சுருக்காங்க. குடும்பமாக வருஷமாக வந்து இங்கே வேலை செஞ்சுருக்காங்க. அவ்வளோ மிக நேர்த்தியாக இருக்குது. அதன் விளைவாக எங்களை மாதிரி வியாபாரிகள்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 30 ஆண்டு காலமாக அந்த வியாபாரம் செய்கிறேன். என்னுடைய தகப்பனார் ஒரு 30 வருஷம் செய்தாங்க. எங்கள் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சிறியதும் பெரியதுமா உள்ள வியாபாரிகள் ஒரு 60 பேர் நாங்கள் வியாபாரம் பண்ணுறோங்க. இந்த வியாபாரம் பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிநாடு 96 கிராமம்னு சொல்கிறாங்க. இது இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா செட்டிநாடை தாண்டி எங்கெங்கே சிறப்பான கலைப்பொருட்கள் இருக்கோ இங்கே வாங்கி நாங்கள் சந்தைப்படுத்துகிறோங்க. இந்த சந்தைப்படுத்தக்கூடிய பொருளை வாங்குறதுக்கு நிறைய பேர் விருப்பப்பட்டு வர்றாங்க. இப்போ அந்நிய நாட்டவர்களுக்கெல்லாம் நாங்கள் எக்ஸ்போர்ட்லாம் கிடையாதுங்க. இங்கே இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் இந்த செட்டிநாட்டில் வாங்குகிறோம். இங்கே வர்றவங்கள்ட்ட ஈஸியாக விற்றுருங்க. எங்கள்கிட்ட வாங்கிட்டு போகிற மிகப்பெரிய வியாபாரிகள் பார்த்தீங்கன்னா சென்னை, பாண்டிச்சேரி, மும்பை, பூனா அப்படின்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நகரங்கள் எல்லாம் கடை வச்சு அவங்க அந்த ஹார்பர் ஏர்போர்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால ஈஸியாக அவங்களுக்கு நல்ல வியாபாரம் கிடைச்சி நல்ல பொருட்களை நல்லாவே சந்தைப்படுத்துகிறாங்க. அவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குது. எங்களுக்கும் இந்த தொழில் சிறப்பாக இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பண்ணிட்டோம்னா இவ்வளவு நாட்களாக எப்போவோ சேர்த்து வச்ச பொருளை கொஞ்சம் கொஞ்சமாக வீட்டுக்கு போய் பொருளை நாங்கள் வாங்கி விற்கிறது விளைவாக பொருள் குறைஞ்சதால இப்போ பர்மா தேக்கு மரங்களை வாங்கி நாங்களே நல்ல கார்பெண்டர்களை வச்சு வயதான முதுமையான ஆட்களை வச்சு தொழிலில் நேர்த்தியான ஆளுங்களுக்கு கூடுதல் சம்பளம் கொடுத்து எல்லா விதமான பொருட்களும் ரிப்ளிகான்னு சொல்கிறாங்களே ஆங்கிலத்தில், அது போல் நாங்கள் திருப்பி வடிவமைக்கிறோங்க. அந்த இங்கிலீஷ் ஃபர்னிச்சர்னு சொல்லக்கூடிய அனைத்து ஃபர்னிச்சரும் வேலை செய்கிறோம். கல்லில் பார்த்தீங்கன்னா கல் தூண்லாம் இன்னைக்கு இங்கே எப்படி இருக்கும், 8 பட்டை கல், 16 பட்டை கல், உருட்டு தூண்னு சொல்கிறது, அதெல்லாம் நாங்கள் திருப்பி வடிவமைக்கிறோங்க. இந்த பித்தாளை அழகிய பொருட்கள் பார்த்தீங்கன்னா விதவிதமாக காட்சி அளிக்குது. இந்த பித்தாளையோட பொருட்கள்லாம் இங்கே தஞ்சாவூர் பக்கத்தில் சுவாமிமலை, இங்கே பக்கத்தில் அரியக்குடின்னு ஒரு கிராமம் இருக்குங்க. அங்கே இந்த விளக்கு செய்கிறதுக்கு ரொம்ப ஃபேமஸ்ங்க. அவங்கள்ட்ட கொஞ்சம் டெல்லியில் அலிகார், டெல்லி அந்த மாதிரி பெரிய நகரங்களில் அதிகமாக மிஷின் ப்ரொடக்ஷன். இப்போ நீங்கள் சாதாரணமாக ஒரு பித்தாளையில் ஒரு விநாயகர் வேணும்னு ஒரு விநாயகர் ஆர்டர் கொடுத்துட்டு 100 விநாயகர் வேணும்னு கேட்டிங்கன்னா 20 நாள் தாங்க. எங்களுக்கு 7 நாளில் தயாரிப்பு முடிஞ்சிடும். 15 நாள் பொருள் இங்கே வந்து சேர்றத. அதில் இப்போ நல்லாவே ஜிஎஸ்டிலாம் போட்டு எல்லாமே ஒயிட்லே செக், பிளாக் பிஸ்னஸே கிடையாது. 1000 ரூபாய்க்கு விற்றாலும் ஒரு பில்லு, 50,000க்கு விற்றாலும் பில்லு அப்படிங்கிற அளவுக்கு எங்களுக்கு நல்ல பாதுகாப்பாகவே நல்ல வியாபாரம் நடந்துகிட்டு இருக்குங்க. என்ன கொஞ்சம் வரி கூடுதலாக இருக்கிறதுனால இந்த கைவினை கலைஞர்கள்லாம் மேற்கொண்டு இந்த தொழிலை செய்ய முடியாமல் தடுமாறுறாங்க. வியாபாரம் கொஞ்சம் குறைவாக இருக்குது. எங்களுக்கு கொஞ்சம் வரி மட்டும் கொஞ்சம் குறைச்சி கொடுத்தாங்கன்னா, இப்போ முன்னாடியெல்லாம் ஜெயலலிதா பீரியட்லாம் எங்களுக்கு 0% டேக்ஸ்ன்னு சொல்லி எங்களுக்கு நிறைய எக்ஸம்ஷன் கொடுத்துருந்தாங்க கைவினை கலைஞர்களுக்கு. இப்போ இங்கே உள்ள அந்த விற்பனை அதிகாரிகளுக்கும் இதை பற்றி தெரியாததுனால அவங்கள்ட்ட அந்த ஜிஓ காப்பியை நாங்கள் காமிக்கிறோம், புரிய மாட்டேங்குது. அப்புறம் எங்கள்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்களே எந்த பிரச்சனையும் வேணால் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் குறைச்சி வாங்கிக்கிட்டு வரியை கொடுத்துறோம்னு சொல்கிறாங்க. அதனால் நாங்கள் பில் போட்டு வரி போட்டு க்ளீனாக கட்டி கொடுத்துட்றோங்க. எங்களுக்கு இன்னுமே கொஞ்சம் இந்த சுற்றுலா நகரத்துலேருந்து எங்கள் வீதியை
ஒழுங்குபடுத்தி நல்லா மின் விளக்கு எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து காவல்துறை பந்தோபஸ்து கொடுத்தா நிறைய டூரிஸ்ட் வர்றாங்க. இந்த ரோடுலாம் சரியில்லைங்க. நல்ல நிறைய மாத கர்ப்பிணி வந்தால் மருத்துவச்சியுடைய தயவு இல்லாமல் இங்கே குழந்தை பிறக்கிறதுக்கு எங்கள் ரோடெல்லாம் சரியாக இருக்குது. இது இந்த அரசாங்கம் கொஞ்சம் முன் வந்து ஏதாவது நிறைய செய்து கொடுத்தாங்கன்னா இன்னுமே இந்த நல்ல தொழில் செய்து நிறைய அரசாங்கத்துக்கு எங்களுடைய ஊரும் சின்ன ஊர், வீதியும் சின்ன வீதி, ஆனால் நாங்கள் தரக்கூடிய வரி பார்த்தீங்கன்னா எங்களுடைய மனசுப்படி அதிகமாகவே இருக்குங்க. நாங்கள் அந்த அரசாங்கத்திட்ட கேட்டுக்கிறதுலாம் எங்களுக்கு சுத்தமான பாதுகாப்பான வர்றவங்களுக்கு ஒரு அமைதியான சூழலை ஏற்படுத்தி கொடுத்தா போதும். சட்டத்துக்கு புறமான பொருள் நாங்கள் எதுவுமே வாங்குறது இல்லை, விற்கிறது இல்லைங்க. யாராவது எங்கேயோ நாங்கள் அன்றாடம் பேப்பரில் படிக்கிறோம், நாளொரு மேனி பொழுதொரு வண்ணமா தினம் ஒரு சுவையான செய்திகள் அதில் வர்ற மாதிரி வந்துட்டு இருக்குங்க. இங்கே நாங்கள் எங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்து ஓப்பன், எல்லாமே திறந்த வழியாக நாங்கள் இங்கே விற்கிற பொருளை அடுக்கி வச்சுருக்கோம். பிடிச்சவங்க பிடிச்சதை வாங்கி போகிறாங்க, பிடிக்காதவங்க பார்த்துட்டு போகிறாங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா இங்கே செட்டிநாட்டில் பல சுவை இருக்குங்க. நாங்கள் பல பொருட்கள் வாங்குகிறோம், விற்கிறோம். சிலர் காட்டன் சேலை எடுக்க வர்றாங்க, சிலர் சுவையான சாப்பாடு சாப்பிட வர்றாங்க, சிலர் அருமையான கோயில்களை தரிசனம் பண்ண வர்றாங்க. இல்லை எவ்வளவோ சுவை இருக்குங்க. இந்த காரைக்குடி எங்களுக்கு இந்த சுற்றுலாத்துறையிலேருந்து சிறப்பாக செய்து கொடுத்தாங்கன்னா ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மீட்டிங்லாம் போட்டு இந்த பிரெஞ்சு கலை நிபுணர்கள், இந்த செட்டிநாட்டில் உள்ள செட்டியார்கள் அவங்க இவங்கெல்லாம் வந்துட்டு மீட்டிங் போட்டாங்க. அப்போ பிரான்ஸ்லேருந்து மீஞ்சா யங் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இந்த சுற்றுலாத்துறையில் கலையில் ஆர்வமாக உள்ள ஒரு லேடி வந்து எல்லாம் ரெடி பண்ணி கொடுக்குறோம்னு சொன்னாங்க. அது எப்பவும் போல் அரசியல்வாதியின் பேச்சும் தண்ணீரில் எழுத்துன்னு ஒன்றுன்னு எங்களுடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க. அதை போல் அவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை சார்ந்த எந்த ஒரு முன்னேற்றமும் இந்த காரைக்குடியில் இல்லைங்க. இருந்தாலும் ஒரு பொழுது விடியுங்கிற நம்பிக்கையோட நாங்கள் இந்த தொழிலை சிறப்பாக செய்யணுங்க. இது மறுபடியும் இன்னும் எத்தனை காலத்துக்கு செய்வோம்னு எங்களுக்கு சரியாக சொல்ல தெரியலைங்க. ஒன்று வியாபாரம் செய்யும்போது தவறுதலாக இருக்குது, இல்லைன்னா பொருள் வறுத்து குறையுங்க. பொருள் எங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி வறுத்து இல்லை. எங்களுடைய வாடிக்கையாளருக்கு நாங்கள் திருப்திப்படுத்துகிற அளவுக்கு நல்ல பொருட்கள் கிடைக்க மாட்டேங்குது. கிடைச்சா விலையால் பாதிக்குது, எல்லாம் கிடைச்சா டாக்ஸ் போட முடியலை. நிறைய அந்த மாதிரி சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குங்க. உங்கள் கடையில் இப்போ எவ்வளோ காலத்துக்கான பொருள் இருக்குது, எவ்வளோ பொருள்? சுமார் 50 ரூபாயில இருந்து வரக்கூடிய வாடிக்கையாளரின் விருப்பத்திற்கு தகுந்த மாதிரியான விலையில ஆரம்ப விலை 50 ரூபாயில இருந்து பண்ணுறேங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா நானே 30 வருஷம், எங்கள் அப்பா 25 வருஷம் தொழில் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி இந்த நகரத்தார் தோன்றி செட்டிநாடு தோண்டி அவங்க என்னைக்கு அந்நிய நாட்டில இருந்து வரவு செலவு பண்ண ஆரம்பிச்சாங்களோ அப்போ இந்த பொருட்கள் எப்படி கொண்டு வந்து சேர்ந்துச்சாங்களோ அன்னையிலேருந்து போயிட்டு இருக்காங்க. அன்னையிலேருந்து இந்த வியாபாரம் போயிட்டு இருக்கு. இது எந்த அளவுக்கு போகும்னு தெரியல. என்ன ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னு பார்த்தீங்கன்னா எந்த நகரத்தார்களும் இதெல்லாம் வேணாம்னு வித்தாங்களா இளைஞர்களா இருக்குது. இன்னைக்கு அவங்களே இதோட சுவையை அறிஞ்சு தேவையை அறிஞ்சு மறுபடியும் வாங்குறதுக்கு வந்துட்டாங்க. அதுவே எங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியா இருக்குங்க. அவங்க மறுபடியும் இந்த பொருளை வாங்குறதால இன்னொரு 50-60 ஆண்டு காலம் எனக்கு பிறகு என்னுடைய குழந்தைகள்லாம் அந்த வியாபாரம் செய்தாலும் இது எப்படி ரொட்டேஷன் சொல்ற மாதிரி மறுசுழற்சி மாதிரி அவங்களுக்கு இந்த பொருள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. கடையில பாத்தீங்கன்னா பலவிதமான பொருள் இருக்கு, அது எண்ணிக்கையில சொல்ல முடியாதுங்க. பலவிதமான பொருள் தாங்க. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு 20 பொருளை வச்சு குடும்பம் நடத்துவாங்க, ஒரு வீட்டுல 200 பொருளை வச்சு குடும்பம் நடத்துவாங்க. அவங்களுடைய வசதிக்கு தகுந்தாற் போல தன்னுடைய தேவைக்கு கூடுதலா தேடிக்கிறாங்க, குறைச்சு தேடிக்கிறாங்க. என்னோட பலவிதமான பொருட்கள் எண்ணிலடங்கா பொருட்கள் இருக்குங்க. வாங்குறோம், விற்கிறோம். வந்து பாருங்க, எங்க செட்டிநாட்டை ஒரு நாளைக்கு வந்து பாருங்க. எங்க செட்டிநாட்டு கலையை பாருங்க, எங்க செட்டியார்களுடைய வரவு செலவு நியாயத்தை பாருங்க. அவங்களுடைய குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாம் மிக தெளிவாகவே இந்த வரவு செலவு செய்யறதும் சரி, வியாபாரம் செய்யறதும் சரி, ஒரு பொருள் வாங்குறதும் சரி. இன்னைக்கு ஐடி கம்பெனியில வேலை வாங்குற இந்த குழந்தைங்களாம் ஒரு 500 ரூபா 100 ரூபா நோட்டை பார்க்க முடியாத காலம் இருக்கையில 1 லட்சம் 1.5 லட்சம் சம்பளம் வாங்குறதுனால அவங்க அந்த பணத்தோட மரியாதை தெரியாம சாயந்தரம் போறாங்க, 1ஆம் தேதி ஆனா ஷாப்பிங் பண்றாங்க, 50,000 ரூபாய்க்கு ஒரு சோஃபா செட் வாங்கிட்டு வர்றாங்க. பாத்தீங்கன்னா அடுத்த மாசம் பணம் வந்தோடனே அந்த சோஃபா உடஞ்சி போயிருது. திருப்பி வந்து அடுத்த சோஃபா வாங்குறாங்க. அவங்களுக்கு ஈஸியா பணம் கிடைக்கிறதாலையும் அந்த பொருளோட தன்மையை அவங்க முன்னோர்கள் சொல்லி கொடுக்காம அவங்களும் தெரிஞ்சுக்க வாய்ப்பு இல்லாததுனால கிடைச்ச பணத்தை சேமிக்கவும் முடியல, தரமான பொருளை அவங்களால தேர்ந்தெடுக்கவும் முடியலைங்க. எங்க செட்டிநாட்டில் அப்படி இல்லைங்க. எந்த பொருளா இருந்தாலும் ஒரு முறைக்கு 10 முறை முயற்சி பண்ணி அவங்கள சிறப்பான பொருளான்னு செக் பண்ணி ஆசாரியாரை வச்சு பார்த்து குடும்பத்துல இருக்கிற தலைவர்ல இருந்து சிறுவர் வரைக்கும் கலந்து ஆலோசிச்சுட்டு ஒரு பொருள் வாங்குவாங்க. அப்படி வாங்கினதுனால தாங்க இன்னைக்கு பொருள் இன்னைக்கு வீடு முழுவதும் நிறைஞ்சு இருந்தாலும் எந்த பொருளும் கெட்டு போகலைங்க.
எந்த பொருளும் பார்க்கும்போது எனக்கு இது பிடிக்கலைன்னு அவங்க மனதார சொல்லலைங்க. உங்ககிட்ட எல்லாருமே இருக்கிறது விருப்பப்பட்டு லவபிளா வச்சிருக்காங்க. உங்ககிட்ட இருக்கிற எல்லாமே வந்து காரைக்குடி கலாச்சாரம் அரிய பொருட்கள் தானா? வேற பொருள் இருக்குமா? வேற பொருளும் நீங்க எதை எதிர்பார்க்குறீங்கன்னு தெரியல. எங்கள்கிட்ட வந்து இப்படிதான் மரம் சம்பந்தப்பட்டது, கண்ணாடி சம்பந்தப்பட்டது, எல்லாமே காரைக்குடி. இப்ப காரைக்குடின்னு ஒரு ஊர்ல வந்து இருக்கிறது மரக்கலை பொருட்கள் மட்டும்தானுங்க. இது பார்த்தீங்கன்னா பன்னாட்டுல இருந்தும் அந்த காலத்துல தருவிச்சிருக்காங்க. அந்த தருவிச்ச பொருளை நாங்க மேற்கொண்டு வாங்கி விற்கிறோம். இது காரைக்குடியில தயாரிக்கப்பட்ட பொருள்னு சொன்னீங்கன்னா ஒரு சில பித்தாள விளக்குகள், மர பர்னிச்சர்கள், கல்லுல வேலை செய்யப்பட்ட கல் தூள்கள், இதுதான் இன்னைக்கு காரைக்குடியில ஃபேமஸ்ங்க. இதோட நாங்க பழைய காலத்து பொருட்களையும் சேர்த்து வச்சு வர்றவங்க தேவைக்கேற்ப விருப்பப்பட்டு விற்கிறோம். இதை எப்படி நீங்க பராமரிக்கிறீங்க இந்த இடத்துல? பராமரிக்கிறதுன்னு சொன்னா ஏதோ வர்றாங்க, ஒரு 2, 3, 4 பேர் பெரியவங்க இருக்காங்க, டெய்லி வர்றாங்க, சுத்தம் பண்றாங்க, அடுக்குறாங்க, விற்கிறாங்க. மேக்சிமம் நாங்க எங்கள்கிட்ட வந்துட்டு அந்த பொருளை கெட்டு போகாம நல்லாவே பாதுகாத்து வச்சுக்கிறோம். ஆன்லைன்ல உங்க இது வாங்க முடியுமா? உங்க ஆன்லைன்ல இந்த பொருள் இப்போ தற்பொழுது ஒரு சிலர் விற்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. என்ன காரணம்னு சொல்லிட்டீங்கன்னா, ஒரு பொருள் மாதிரி இன்னொரு பொருள் கிடைக்கிறதுக்கு இது ஒன்றும் எலக்ட்ரானிக் ஃப்ரிட்ஜோ, பெரிய டெலிவிஷன், டிவியோ, மிக்சியோ, கிரைண்டரோ கிடையாதுங்க. இது கிடைக்கிற பொருளை விற்கிறதுங்கிறதுனால ஆன்லைன் வியாபாரம் எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியாதுங்க. நீங்க இன்னைக்கு கன்ஃபார்ம் பண்ணி ஆன்லைன்ல என்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிட்டா திருப்பி இன்னொரு வாடிக்கையாளர் கேட்டா நான் இதை உடனே கொடுக்க முடியாதுங்கிறதுனால நான் இந்த பொருளை ஆன்லைன்ல விற்கிறதுக்கு ஒரு பெரிய சாத்தியமானு தெரியல. எனக்கு படிப்பறிவு இல்லைங்க. அதனால ஆன்லைன் நான் வைப்போமே தவிர பெரும்பகுதி நான் ட்ரேடிங் பண்றது. இந்த அரிய கலைப்பொருட்கள் வந்து பாக்குறதுக்கு கண் கவர்றதுக்கு அழகுக்கு மட்டும் இல்லாம இதை பயன்படுத்த கூடிய அளவுல இருக்கு. அருமையா அந்த காலத்துல பயன்படுத்தி இருக்காங்க. கலைப்பொருளா பயன்படுத்த நிலவுன்னா ஒரு மெயின் டோரா பயன்படுத்தணும். ஒரு செப்பு பாத்திரம்னா அதுல தண்ணி பிடிச்சு பயன்படுத்தணும். ஒரு எனாமல் பாத்திரம்னா அதுல சமைச்ச பொருட்களை எடுத்து வச்சு பயன்படுத்தணும். அது அந்த முறையோட எதவா நீர் இருக்க பிழிஞ்சு நீர் இருக்க காய போட்டா நீ இருக்க நான் இருப்பேன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது போல இந்த பொருளை வந்து அதோட தன்மை மாறாம பொறுமையா எடுத்து பயன்படுத்தினா ஆல்ரெடி இதெல்லாம் 150 வருஷத்தை வந்து கடந்துருச்சுங்க. இன்னுமே அவங்க பயன்படுத்துறவங்களும் இன்னும் நல்லா வச்சு பயன்படுத்தலாம்னாங்க. அவங்க டம்முன்னு போட்டு பயன்படுத்தி பொருளை உடைச்சா அது முடியாது. அதனால அவங்க பழகுற விதமும் பயன்படுத்துற தரம் அதோட பயன்பாட்டை சொல்லுங்க. இது வந்து வாட்சி அது மாதிரி கண்டுபிடிப்புகள் வெள்ளைக்காரங்களுக்கு பின்னால வந்ததா? இது எந்த காலத்து பொருட்கள் அதிகமா இருக்கு? வெள்ளைக்காரன் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும் போதே இவங்க வெளிநாட்டுக்கு வேலைக்கு போயிட்டாங்க. அப்ப கொண்டுட்டு வந்த பொருள் தான் இது. எல்லாம் அந்நிய நாட்டு பொருள்ங்கிறதுனாலே அது முதல்ல வெள்ளைக்காரன் பொருள் ஆயிடுது. ஆமா, வெள்ளைக்காரன் கிடையாதுங்க. எல்லா நாட்டிலயும் வெள்ளைக்காரன் இருக்கு. இந்தியாவிலயும் ஏகப்பட்ட வெள்ளைக்காரன் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அடுத்த நாட்டுல இருந்தும் அந்த பொருட்கள் நம்ம நாட்டுல இருக்கிறது பித்தாளை பாத்திரங்கள், மர பொருட்கள், அந்த மாதிரியான பொருட்கள் தாங்க. சரி, இவ்வளவு நேரம் நல்லா அழகு தமிழ்ல காரைக்குடிக்கு உரிய ஒரு அந்த மொழி நடையில ரொம்ப தெளிவா அழகா விளக்கமா சொன்னீங்க. ரொம்ப நன்றி.